இது குறித்து நேரலையில் எமது செய்தியாளர் நந்தினி இணைந்திருக்கிறார். நந்தினி, வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான இந்த பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டாக இது இருக்கிறது. இந்த சூழலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டில்? வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் தமிழக வெற்றி கழகம் சார்பான முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்கிறார். கடந்த திமுக ஆட்சியில் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டு ஆட்சி அமைத்த நிலையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. இன்று முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்கிறார். தமிழக வெற்றி கழகம் அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் ஜூன் 19, 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. முதலமைச்சர் விஜயின் பதிலுரையோடு சட்டசபை கூடும் தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழகத்தின் சட்டசபை தமிழ்நாடு அரசின் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என கடந்த மாதம் 21ஆம் தேதி சபாநாயகர் அறிவிப்பு வெளியிட்டார். அந்த வகையில்தான் தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. முதல் பட்ஜெட்டை மிக சிறப்பான பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜூலை மாதத்தில் அரசின் அனைத்து துறைகளின் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடனும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், துறை ரீதியாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ள வாக்குறுதிகள் போன்றவற்றை ஒவ்வொரு துறை அமைச்சரும் தன்னிடம் கொடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் பின்னர் அது பற்றியும் ஆய்வு மேற்கொண்டு தமிழக அரசின் நிதி நிலைமையையும் கருத்தில் கொண்டு பட்ஜெட்டில் அறிவிப்பதற்கான முக்கிய திட்டங்களை முதலமைச்சர் முடிவு செய்திருக்கிறார். அதில் ஒரு சிறப்பம்சமாக சிறப்பு திட்ட செயலாக்க துறையில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 60 வயது வரை 2500 ரூபாய் என மதிப்புமிகு மகளிர் திட்டம், ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர், வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை, அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் என தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் பல்வேறு வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டன. அவற்றில் எவையெல்லாம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அந்த எதிர்பார்ப்பும் மக்களிடம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் பரபரப்பான ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடராகவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் மிக குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் கைது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் கைது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போன்று தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். கொலை கொள்ளை சம்பவங்கள், அதே போன்று ஜெயிலில் கொலை சம்பவங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் காரசாரமாக விவாதம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் திமுக கட்சி தலைவர்களை பொறுத்தவரையில் போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஏனெனில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பெண்கள் குறித்து இழிவாக பேசியதற்கு கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது. விசாரணைக்கு பிறகாக நேற்று தஞ்சாவூரில் இருந்து அவர் நேற்று இரவு விடுதலை செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக விமானம் மூலம் சென்னை வந்த எதிர்க்கட்சி தலைவர் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்கிறார். இந்த நிலையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்கும் போது பட்ஜெட் புறக்கணித்து வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் கைது சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதுமாக நேரலை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் சரியாக காலை 10 மணி அளவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பட்ஜெட்டை நிதி அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்கிறார். பட்ஜெட்டிற்கு பிறகாக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்தலாம் என்பது தொடர்பான முடிவு செய்யப்பட இருக்கிறது. இதில் எதிர்க்கட்சி தலைவர், அதே போன்று அதிமுக சட்டமன்ற குழு தலைவர், பாமக சார்பான கட்சி தலைவர்கள், இருக்கக்கூடிய சட்டசபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள் சார்பான தலைவர்கள் பங்கேற்பார்கள். அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது, என்றென்று எந்தெந்த அலுவல்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பது தொடர்பான முடிவு என்பது செய்யப்படும். குறிப்பாக
செப்டம்பர் 2வது வாரம் வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் நாளை வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையும் வேளாண்மை துறை அமைச்சரால் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும். இறுதியாக பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் ஆகியோர் பதிலளித்து பேசுவார்கள். அதனைத் தொடர்ந்து துறை சார்பான மானிய கோரிக்கைகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை அளிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் ஒரு சில சனிக்கிழமைகளிலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தான் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் காரசார விவாதங்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பிருக்கிறது. பல்வேறு கட்சியினரும் வெளிநடப்பு செய்யவும் வாய்ப்பிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் திமுக சார்பாக பல்வேறு காரசார விவாதங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரை எதிர்க்கக்கூடிய வகையில் பதாகைகள், அதே போன்று பேட்ஜ்கள் அணிந்து வருவது உள்ளிட்ட சில சம்பவங்களும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக தலைமைச் செயலகம் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய அனைவரும் முழுமையான பரிசோதனைக்கு பின்புதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் பல்வேறு குற்ற சம்பவங்கள் தமிழகத்தில் கடந்த ஒரு மாதங்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த குற்ற சம்பவங்களின் நிலவரம் என்ன, அதன் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. நிதி அமைச்சர் மரிய வில்சன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். அதன் தொடர்ச்சியாக நாளை வேளாண்மை நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய திமுகவினர் இன்று போராட்டம், அதாவது உதயநிதி ஸ்டாலின் கைது, மேகதாது அணை, காவிரி பிரச்சினை தொடர்பான பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அமளியில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருப்பதா நீங்க சொன்னீங்க. இது பட்ஜெட்டை ஏதேனும் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை மரிய வில்சன் தாக்கல் செய்ய இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் பட்ஜெட் முழுவதுமாக வாசிக்கப்பட இருக்கிறது. அதில் இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் திமுகவை பொறுத்தவரையில் பல்வேறு போராட்டங்கள், அதே போன்று முதலமைச்சரை எதிர்க்கக்கூடிய வகையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் கைதை எதிர்க்கக்கூடிய வகையிலும் பல்வேறு போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பெண்கள் குறித்து இழிவாக பேசியதற்காக தன்னுடைய நிலங்கரை இல்லத்தில் கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக காவல்துறையினர் அவரை தஞ்சா சிங்கிப்பட்டிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு விசாரணை முடிந்த பிறகு இரவு 8 மணிக்கு மேலாக அவர் விடுதலை செய்யப்பட்டார். உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினமே விடுதலை செய்ய வேண்டும், பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்பதை யாரும் தடுக்கக்கூடாது உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் உயர்நீதிமன்றம் தரப்பில் வழங்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் நேற்று விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் தான் இன்று பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர் பங்கேற்க இருக்கிறார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் தொடங்கியதுமே அவர்கள் கோஷங்களை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்பாகவும், அதே போன்று நேற்று எதிர்க்கட்சி தலைவர் கைது தொடர்பாகவும் இங்கு கேள்வி எழுப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சிறிது பரபரப்பு ஏற்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக அளவில் அவர்கள் பரபரப்பு மேற்கொள்ளும் பட்சத்தில் சபாநாயகர் அவை காவலர்களை கொண்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்ற அந்த உரிமை என்பது சபாநாயகருக்கு இருக்கிறது. அவ்வாறு கூடுதலாக பிரச்சனை செய்யும் போது அவர்களை சஸ்பெண்ட் செய்வதற்கான உரிமையும் சபாநாயகருக்கு இருக்கிறது. எனவே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தே தமிழ்நாடு அரசின் தரப்பிலும் சபாநாயகர் தரப்பிலும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக முடிவென்பது மேற்கொள்ளப்படும். தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரடியாக சந்தித்து பட்ஜெட்டை முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரலையில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தினி.